அதிமுக கூட்டணியிலே இணைந்த புதிய கட்சி மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகளை மிக மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார். அதாவது 2026 பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஜனவரி மாதம் கூட்டணியை இறுதி செய்ய போகிறது அதிமுக. ஜனவரி மாதத்திலே இன்னும் நிறைய கட்சிகள் அதிமுக கூட்டணியிலே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதுவும் திமுக இருக்கக்கூடிய கட்சிகள் கூட அதிமுக கூட்டணியிலே இணைய போகிறது. அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் நடந்த அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிப்பை கொடுத்திருந்தார். கூட்டணி பற்றின பிரச்சனைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். கூட்டணி என்பது ஜனவரி மாதத்திலே அதிமுக மெகா கூட்டணியாக இருக்கும் என அறிவிப்புகளையும் கொடுத்திருந்தார் அப்படின்னே கூட சொல்லி, அந்த வகையிலே அதிமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் என அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை ஒரு கட்சியின் தலைவர் அதிரடியாக கொடுத்திருக்கிறார். அந்த தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதை புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்ல, குறைந்தது 6 தொகுதிகளை கேட்டு பெற்று போட்டியிடுவதற்கு திட்டமிட்டக்கூடிய நபராக இருக்கிறாராம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வேலூரில் தாமரை சின்னத்திலே போட்டியிட்டு அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். இம்முறை வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட அவர் திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதுவும் இரட்டை இலை சின்னத்தின் மூலமாகவே அவர் போட்டியிடுவதற்கு தான் அதிகப்படியான விருப்பம் என்பது தெரிவித்திருக்கிறார். அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது அதிமுகவின் சார்பாகவும் அதே போல இணையதளங்களிலும் மிக விரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம், தற்போது நாங்கள் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல நாங்கள் இந்த முறை 6 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டு பெற இருக்கிறோம். அதில் எடப்பாடி பழனிசாமி எத்தனை தொகுதிகளை கொடுக்கிறார் அப்படிங்கிறதை பொறுத்து உடன்பாடு எட்டப்படும். அது மட்டும் இல்லாமல் கூட்டணி என்பது நாங்கள் உறுதி செய்து விட்டோம் அப்படிங்கிற தகவலையுமே பார்த்தீங்கன்னா நமது ஏசி சண்முகம் அவர்கள் அதிரடியாக தெரிவித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 4 மாத காலங்கள் தான் என்பது இருக்கிறது. இந்த 4 மாத காலத்திற்குள்ளாகவே கண்டிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் அதிமுக கூட்டணியின் பின்னால் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையே சின்ன சின்ன உரசல்கள் என்பது போய்கொண்டிருக்கிறது. அதே போல திருமாவளவனுக்கும் அது மட்டுமல்லாமல் நமது ஸ்டாலின் அவர்களுக்கும் தொகுதி பங்கீட்டிலே ஏகப்பட்ட பிரச்சனை என்பது போய்கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எவ்வளவோ அதே போல எங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என திருமாவளவன் போர்க்கொடிகளை உயர்த்தியிருக்கிறார். அதுதான் திமுகவிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக கூட்டணியிலே கண்டிப்பாக இன்னும் ஒரு சில கட்சிகள் இணைந்து மெகா கூட்டணியாக அதிமுக கூட்டணியை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நண்பா.